வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கரையாமல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு 2 கப் சேர்த்துக்கிறேன். பாக்கெட் மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாகவும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். இப்போ தண்ணி மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டி விடுங்க. உருட்டிட்டு அந்த முனி விரலை வச்சு உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துடும். வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த சைஸில் நான் உருட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டிக்கணும். இது நம்ம தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் தான் போட போகிறோம். அதனால் பயப்பட தேவையில்லை. போட்டோடனே லைட்டாக கரைகிற மாதிரி தான் இருக்கும். அந்த லைட்டாக அது கரைஞ்சால் தான் அந்த பாலில் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் கரையுதேன்னு நீங்கள் பயந்துடாதீங்க. லைட்டாக மட்டும் தான் கரையும், அதுக்கு மேலே கரையாது. நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் தண்ணி காய வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி எப்பயுமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை உள்ளே சேர்க்கணும். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். மீடியமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே இடத்துல மொத்தமாக போடாதீங்க, அப்படியே சுற்றி பரவலாக போட்டு விட்டுக்கிட்டே வரணும். மொத்தமாக போட்டு விட்டால் அப்படியே எல்லா உருண்டையும் ஒன்று சேர்ந்துக்கிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். இது நம்ம போட்ட உடனே கிண்டி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக இதை எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே ஓரத்தில் லைட்டாக எடுத்துக்கலாம். போட்டு அப்படியே கிண்டக்கூடாது, உடஞ்சிரும் நம்ம உருண்டை. லைட்டாக அப்படியே நகட்டி நகட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகிற வரைக்கும் தான் நம்ம லைட்டாக கிண்டி விடணும். வெந்துருச்சுன்னா அவங்களுக்கு உருண்டை உடையாது. நான் சொன்னது மாதிரியே லைட்டாக கரைஞ்சிருக்கும். அந்த லைட்டாக கரைஞ்சிருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா? அந்த வெள்ளையாக அந்த கலர் நம்ம ஊற்றின தண்ணி மாதிரி கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ நல்லா திக்னஸ் வந்துருச்சு. நம்ம இந்த உருண்டையெல்லாம் வேகிறது வரைக்கும் நம்ம அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விடாமல் விட்டோம்னா அடியில் பிடிச்சிக்கிடும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் லேசாக தண்ணி தொட்டுட்டு அதை கொஞ்சம் பிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிரும் வெந்துருச்சான்னு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பால் இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும்.
இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும். இதோட நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு மாவு போட்டிருந்தேன், 1 கப்பு ஃபுல்லாக நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 1½ கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 ஏலக்காய் நான் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்து விட்டுட்டு இந்த நம்ம சர்க்கரை போட்டதில் வந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வேகணும். நல்லா கரைஞ்சி கொதித்து வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் பால் காய வச்சு நல்லா முழுமையாக ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதுனால நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நம்ம போட்டு செஞ்சோன்னா பால் சூடான பால் ஊற்றினா திரிஞ்சு போயிடும். அதனால தான் பாலை வந்து நம்ம ஆற வச்சுட்டு சேர்த்துக்கணும். அப்போ வந்து பால் திரியாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் தேங்காவை அரைச்சிட்டு பால் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பால் சேர்க்குறதுனால சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க தேங்காய் போட்டால், அதனால் நான் சேர்க்கல. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.